राम हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे माता रामो मत्पिता रामचन्द्रः भ्राता रामो मत्सखा राघवेशः सर्वस्वं मे रामचन्द्रो दयालुः नान्यद्दैवं नैव जाने न जाने कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् சகல கல்யாண குணங்களும் நிறைஞ்சதான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அவர் வாழ்க்கையில் அமைஞ்சதான பந்துக்களும் பரிவாரங்களும் கூட கல்யாணாபிஜன சாது அப்படிங்கிறார் வால்மீகி அயோத்தியா காண்டத்தில். ராமனுடைய குணங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு 2 சர்க்கங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தா. ஏன்னா குணசம்பந்தமாக தான் நாரதரிடத்தில் கேள்வி கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானே அப்படின்னு கேட்டதுனால, ராமன்தான்னு நாரதரும் சொன்னதுனால குணத்திலேயே லயிச்சுருக்கிற இந்த வால்மீகி ராமனுடைய குணத்தை பற்றி சொல்லணும், லயிக்கணும்னு ஆரம்பித்து ஒரு 100 ஸ்லோகங்கள் சொன்னார். முதல் சர்க்கம், 2ஆமத்த சர்க்கம் அயோத்தியா காண்டம். ராமபக்தாளுக்கு பெரிய விருந்து. அது ராமபக்தாளுக்கு நித்தியபாராயணம் பண்ணுறவாளுக்கு சில இடங்கள் ராமாயணத்தில் அது
சத்தியில் வந்து பால் பாயசம் போல எப்படி நல்ல போஜன ரசிக்கால் பால் பாயசத்தையும் அடப்பிரதமனையும் சக்க வரட்டியும் சக்க பாயசத்தையும் மலையாளங்களில் சாஸ்தா பிரீத்தியில் எதிர்பார்ப்பாலோ அதுபோல ராமாயணம் படிக்கிற எங்களை போல உள்ளவாளுக்கு இந்த அத்தியாயம் எப்போ வரும், இந்த அத்தியாயம் எப்போ வரும், சபரி மோட்சம், ஜடாயு மோட்சம், சுமந்திரருடைய பக்தி, பரதராம சமாகமங்கள், சத்ருக்னனுடையதான பக்தி, ஹனுமாருடையதான ஒரு சமாகமம், இது மாதிரி இடங்கள், ராமனுடைய குணங்கள், இந்த ரெண்டு சர்க்கம் அயோத்தியா காண்டம் பெரிய விருந்தான சர்க்கம் ராமபக்தாளுக்கு. காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டே அப்படிங்கிறார் வால்மீகி. சங்கீதமும் ரொம்ப நன்னா பாடுவாராம் ஸ்ரீராமர். காந்தர்வ வித்தியிலையும் ரொம்ப நைபுண்ணியம் உடையவராம். சகல கல்யாண குணநிலையனாம் ஸ்ரீராமர். அதோடு கூட அவர் அப்படி இருந்தது ஆச்சரியம் இல்லை, அவரை சுற்றி இருந்தவாலும் அப்படி இருந்தால். கல்யாணாபிஜன சாது அதீனாக சத்யவான் ருஜு அப்படின்னு எல்லாம் மேலே சொல்லிட்டு போகிறார். ராமனை பற்றி சொல்கிறது ராமன் அளவுக்கு போட்டி போடுறா போல கல்யாண குணங்கள் உடையவர் லக்ஷ்மண சுவாமி, பரதன், சத்ருக்னன், வசிஷ்டர், சுமந்திரர், ராமனை சேர்ந்த பரிவாரங்கள், கௌசல்யம்மா, எல்லாருமே குணபூர்ணாலாக இருக்கா. இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு சரித்திரம் இன்னொன்று அமையல பார்த்தீங்களா. அதனால தான் இன்னும் ராமாயணத்தையே படிச்சுன்னு இருக்கோம் அப்படின்பா எங்கள் பெரியவா. வேறு ஏதாவது ஒன்று வந்திருந்துதானா இது பழசா லைப்ரரிக்கு போயிருக்கும், புதுசாக இன்னொரு சரித்திரம் வந்திருக்கும். இப்போ பாடங்களில் புதுசாக அப்டேட் பண்ணுறாளே, அது மாதிரி அப்டேட் இல்லை பாருங்க. ராமாயணத்தையே மூணு யுகமாக படிச்சுன்னு இருக்கோம். ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடாது, 3 யுகமாக படிக்க. திரேதாயுகத்திலையும் படித்தோம், அப்போவே படிக்க ஆரம்பித்தாச்சு. ராமருடைய காலத்திலேயே ராமாயணம் பாடப்பட ஆரம்பிச்சுடுது. குசலவால் ராமனுடைய சந்நிதியில் கானம் பண்ணால தான் ராமாயணம் தொடங்கிறது. அப்போ ஆரம்பித்து திரேதாயுகம் முழுக்க லட்சக்கணக்கான வருஷங்கள் பாடி, துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் ராமாயண பாராயணம் பண்ணினார் அப்படின்னு இருக்குது. கிருஷ்ண கார்கஸ்தியத்தில் பாகவதத்தில் போய் சுகாச்சாரியால் நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் இதிகாச புராணங்களை ஸ்ரீராமர் அப்படின்னு. மகாபாரதம் இன்னும் எழுதலை, வியாசர் எழுதாததுனால அன்னைக்கு இருந்தது ஒரே இதிகாசம் தான், ஸ்ரீமத் ராமாயணம் தான். அப்புறம்தான் பாரதத்தை எழுதினார் வியாசாச்சாரியா. கிருஷ்ணர் அதெல்லாமும் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறார். ராமாயணத்தை சொல்லி கேட்டுருந்தார் யுதிஷ்டிரர் அப்படின்னு மார்க்கண்டேயரை கொண்டு ராமாயணத்தை கேட்டுருந்தார் யுதிஷ்டிரரை. யாரெல்லாம் நம்ம பெரிய சரித்திர நாயகனாக சொல்கிறோமோ அந்த கிருஷ்ணர், அந்த யுதிஷ்டிரர், எல்லாரும் கொண்டாடின சரித்திரம் ஸ்ரீராமச்சரித்திரம். கல்யாணாபிஜன சாது அப்படின்னா லக்ஷ்மணன்னு சொன்னால் லக்ஷ்மணனை பற்றி ஒரு நவாகம் சொல்லலாம். லக்ஷ்மணன்னு கூட சொல்லக்கூடாதும்பா எங்கள் பெரியவாள், லக்ஷ்மண சுவாமின்னு சொல்லுவோம் அப்படின்பா. துருவன்னு பொட்டில் அடித்தா போல சொல்லக்கூடாது, பேரை துருவசுவாமின்னு பிரகலாதன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, பிரகலாத சுவாமி அப்படின்னு பிரவச்சன சம்பிரதாயத்தில் சிஷ்டாச்சாரத்தில். அதுபோல் உத்தவ சுவாமி அப்படின்னு சொல்கிறது. ராஜா பரீட்சித்து அப்படிங்கிறத கூட பரீட்சித்துன்னு சொல்கிறது இல்லை, ராஜான்னு தான் சொல்கிறது. ராஜா கேட்டார்னு தான் சொல்லுவார். சுகரையும் சுகர்னு பொட்டில் அடித்தா போல பேர் சொல்கிறது இல்லை, சுகாச்சாரியால் அப்படின்னு தான் சொல்கிறது. ஏன்னா ஆச்சாரிய பரம்பரையில் வரா. சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம்தோடகம் ஆர்த்திகாரமன்யான் அஸ்மத்குருன் சந்ததம் ஆனதோஸ்மி நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம். கௌடபதம் மகாந்தம். சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர், கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்தபாதர் பகவத்பாதர், அவருடைய சிஷ்யர் சங்கர பகவத்பாதால் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய பரம்பரையாச்சே. சுகாச்சாரியாளுக்கும் பிராச்சாரியராச்சே, அவரை போய் சுக்கர்னு எப்படி சொல்கிறது? இன்றைக்கி கூட மரியாதை தெரிஞ்சவாள் விஜயேந்திர சுவாமிகள், விதுசேகர சுவாமிகள்னு சொல்ல மாட்டான், சிங்கேரி சங்கராச்சாரிய சுவாமிகள், காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள்னு அவளுடைய தீட்சா நாமத்தை சொல்லாமல் மரியாதாபூர்வமாக தான் சொல்கிறது. மரியாதை தெரிஞ்சவாளை சொல்கிறேன், தெரியாதவாளை பற்றி எனக்கு பேச்சு இல்லை. தெரிஞ்சவாளை சொல்கிறேன். காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள், பீடாதிபதிகள் எவ்வளோ பேர் மாறினாலும் பொதுவில் சொல்கிறது காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமி.
அதுலேயே 2-3 பேர் இருந்தாலானா பெரிய பெரியவா பால பெரியவான்னு அப்படி தான் சொல்கிறதே ஒழிய பேர் சொல்கிறது இல்லை. அதுபோல தான் மகா சன்னிதானம்னு சிங்கேரியிலையும் அந்த மரியாதா பூர்வமாக சொல்கிறது. இப்போ என்ன அப்படி தான் கூப்பிடணும்னா அவள் சொல்லலை. நமக்கு மரியாதை நமக்கு ஸ்ரேயஸ் வேணுமானால் பெரியவாள்கிட்ட அப்படி நடந்துக்கணும். சம்பிரதாயத்தில் பெரியவாள்லாம் நமக்கு அப்படி பழக்கியிருக்கா. பேர் சொல்கிறதே லக்ஷ்மண சுவாமின்னு தான் சொல்கிறது. லக்ஷ்மண சுவாமின்னா அவரை பற்றி ஒரு வாரம் 10 நாள் உபன்யாசம் பண்ணலாம் குறைச்சலாம். பரதன்னு சொன்னால் பரத மகிமா சொல்லி முடியுமா? ராமாயணம் முழுக்க என்ன இருக்குன்னார் பாதுகா சகஸ்திரத்தில் தேசிகன் பரத மகிமான்னு விட்டார். பரதனோட மகிமை தான் சொல்லப்படுறதுன்னார். அப்புறம் ஒரு இடத்துல போய் சொல்கிறார் ரங்கநாதனுடைய பாதுகையை தான் கொண்டாடுறார். 1000 ஸ்லோகங்கள் தேசிகன். 1000 ஸ்லோகம் ஒரு ராத்திரியில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வாதம் வந்தது. ரங்கநாதனுடைய பாதுகையை கொண்டே ஒரு ராத்திரியில் எழுதிவிட்டார் 1000 ஸ்லோகங்கள். சர்வதந்திர சுதந்திரனானே நிகமாந்த மகாதேசிகன் 1000 ஸ்லோகங்கள் ரங்கநாதனுடைய பாதுகையை குறிச்சே 1000 ஸ்லோகங்கள். அதனால் விளையாட்டாக அவரை என்ன சொல்லுவாள் வித்வான்கள், ஒரு கட்டையில் 1000 தொலை போட்டவர் அப்படின்பா. ஒரு கட்டையை வச்சுட்டு 1000 தொலை போட்டவர் என்ன அர்த்தம்? ரங்கநாதனுடைய பாதுகையை வச்சுட்டே 1000 ஸ்லோகங்கள் பண்ணிவிட்டார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள், எனக்கு ராமன் கூட வேண்டாம், சீதை கூட வேண்டாம், எனக்கு பரதனே போரும் அப்படிங்கிறார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. நீ ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணாத போனாலும் போ, எங்க பரதாழ்வானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடு அப்படிங்கிறார் தேசிகன். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. இந்த உயர்ந்த பரதனுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். எதற்காக என்னால் ராமபக்தி எப்படி பண்ணணுங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்தவர். ராமனிடத்துல எப்படி பக்தி பண்ணணுங்கிறதே பரதன் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர். பரமோதாஹரணாய பக்தி பாஜான். பரமோதாகரணமாக இருந்தார் பக்திக்கு. பக்திக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னால் பரதனை தானே சொல்ல முடியும். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை அப்படி சொன்னார் தேசிகன். பூர்வ சரித்திரம் 99ஆம் சர்க்கம் சொன்னோம், அயோத்தியா கண்டம். இப்போ மேலே 100ஆம் சர்க்கம். ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா கதஞ்சிதபிவிஜ்ஞாயே விவர்ணவதனம் கிருஷம் भ्रातरं भरतं रामः परिजग्राह बाहुना आघ्राय रामस्तमूर्ध्नि परिष्वज्य च राघवः अंके भरतमारोप्य पर्यपृच्छत् समाहितः. தலையில ஜடையும் இடுப்புல மரவுருவியும் ஜட்டிலம் சீர வசனம். அதோட ஒருத்தர் வந்து ராமாசிரமத்திலே ராமனுடைய பாதத்துக்கு 10 அடி முன்னாடியே கீழே விழுந்து கிடக்கலாம். பிராஞ்சலிம் பதிதம் புவி. பரதன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா பாதுகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு அடுத்த நவாகத்தில் வரும் இந்த கதை. ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாள், அன்னைக்கு குழந்தை விழுந்த இடம் பள்ளமா இருக்குடா லக்ஷ்மணா அப்படிங்கிற. பரதன் கீழே விழுந்து பிறண்டு அழுதானே, பரதன் விழுந்த இடம் பள்ளமாயி தனி அடையாளமா எனக்கு தெரியறதுடா லக்ஷ்மணா. இந்த பள்ளத்தை பார்த்தாலே குழந்தை பரதன் அழுதது ஞாபகம் வருது, அதனால சித்திரக்கூட்டத்தில் இருக்க வேண்டாம், வா கிளம்பி போவோம்னு தண்டகைக்கு கிளம்பி போறார். அப்போ சொல்றதே சொல்றாள், இந்த பள்ளத்தை பார்த்தா எனக்கு பரதன் விழுந்தது ஞாபகம் வந்துட்டே இருக்குங்கிறா. அப்படி வந்து பொத்துன்னு விழுந்தாராம். பிராஞ்சலிம் பதிதம் புவி. விழுந்ததுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் வால்மீகி. யுகாந்தே பாஸ்கரம் யதா. யுகத்தினுடைய முடிவில் சூரிய சந்திர மண்டலங்கள்லாம் எப்படி பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து விடுமோ, எல்லாம் மேலே ஆகாசத்தில் அப்படி நிறுத்தி வச்சிருக்கு. இதான் ஸ்டாண்டு போட்டிருக்கா, கம்பி வச்சு சிம்பு வச்சு கட்டியிருக்கா. எல்லாம் அண்ட வெளியில் நிற்கிறது. எல்லாம் பகவானுடைய ஆக்ஞையினால சஞ்சாரம் அண்ட வெளியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. வேண்டாம்னு சுவாமி எப்போ சங்கல்பிக்கிறாரோ எல்லாம் சங்கல்பந்தான். சோ காமயதா வேதம் சொல்றது. எல்லாம் அவர் ஆசைப்படுறார், சங்கல்பிக்கிறார். வேண்டாம்னு எப்போ நினைக்கிறாரோ, வேண்டாம்னு அவர் சங்கல்பிச்சதுமே எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துடும் கீழே. பல்பு விழறா போல விழுந்துடும். லூஸாக இருக்கிற ஹோல்டர்லேருந்து பல்பு எப்படி விழறதோ பொத்துன்னு
யுகாந்தே பாஸ்கரம் யதா, யுகத்தினுடைய முடிவில் பாஸ்கரன் எப்படி கீழே விழுவானோ அதுபோல விழுந்தான் பரதன் ராமன் முன்னாடிங்கிறார். அது எந்த காலம் சூரியன் மண்டலம் விழுறதுங்கிறது நமக்கு தெரியாது. இது மாதிரி வால்மீகியோ வேதமோ சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரியும்? 7 சூர்யால் இருக்காளுங்கிறது வேதம். சப்தர்த்விஜ சூர்யா இத்யாச்சார்யாஹ தேஷாமேஷா பவதி சப்ததிஷோ நானா சூர்யாஹ சப்தஹோதார ருத்விஜஹ தேவா ஆதித்யாயே சப்தா தேபிஸ் சோமாபீரக்ஷண இதி ததப்யாம் நாயஹ திக்ராஜருதூன் கரோதி. எல்லாம் வேதம் சொல்லிட்டு போகிறது. 7 திக்கில் 7 சூரியன் இருக்காளப்பா. சப்ததிஷோ நானா சூர்யாக. இப்போ சமீபத்தில் ரிசர்ச்சில் சொல்கிறாள் சன் ஃபேமிலி நிறையா இருக்கு அப்படிங்கிறார். ஒரு சூரியன் தான் இருந்தார், நவகிரகங்கள்லாம் இல்லை போயின்னா. அப்புறம் நவகிரக மண்டலங்கள்லாம் இருக்குன்னா. பித்ருலோகம்லாம் இல்லைன்னால் பித்ருலோகம் இருக்குன்னா. சந்திர மண்டலத்தில் ஜலம் இருக்குதுன்னு வேதம் சொல்கிற இருக்குது. கங்கையை சந்திர மண்டலத்தில் விழுந்து தான் கீழே விழுறாள்னு இருக்குது. ஹிமயமலையினுடைய சிகரத்தில் அதெல்லாம் கிடையாது சந்திர மண்டலத்திலேன்னா. இப்போ ஜலம் இருக்குது சந்திர மண்டலத்திலேங்கிறா. சன் ஃபேமிலி பலது இருக்குதுன்னு வேதம் சொல்கிறது. அணுபியஷ்ச மஹத்பியஷ்சாம், அணுவெல்லாம் பற்றி வேதம் சொல்லியிருக்கு. அணுங்கிற சப்தமே இப்போ தானே கொஞ்ச காலமாக ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அணு ஆயுதங்கள், அணு உலைகள்னு இப்போ தானே சொல்கிறார். எத்தனை வருஷங்கள் முன்னாடி தோன்றினது வேதம். அந்த வேதத்தில் அணுவை பற்றி சொல்லியிருக்கு. அணோரணீயான் மஹதோ மஹீயானி, அணுக்கு அணுவாக இருக்கான். ஆட்டமுக்கு அணுக்கு அணுவாக இருக்கான். உள்ளுக்குள்ளே புரோட்டான் நியூட்டான்லாம் சொல்கிறாள். அந்த அணுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் அசைஞ்சுட்டே இருக்கு. ஒரு பவர் அந்த அணுவை இப்போது ஒரு மைக்கு வேலை செய்கிறதுன்னா கரண்ட்டு பவரில் வேலை செய்கிறது சொல்லிவிடுறோம். ஃபேன் சுற்றுறதுன்னா கரண்ட்டில் சுற்றுறது, இல்லைன்னா இன்வெர்டரில் சுற்றுறதுன்னு சொல்லிவிடுறோம். அணு எப்படி அசைகிறது? அணுக்குள்ளே யார் ஆகாரம் போடுறா? அணுங்கிறதே மைக்ராஸ்கோப் வச்சு பார்க்குறா போல உள்ளதாக இருக்குது. அதில் அதை எப்படி அசைகிறது? அணுக்களால் ஆனது இந்த பிரபஞ்சம்னு சொல்லப்படுறது. பௌத்த மதத்தில் அணுதான் பிரபஞ்சம்னுட்டா. அணுக்களுக்கு மேலே ஒன்றும் அது வரைக்கும் தான் அவளால் போக முடிஞ்சது. ரிசர்ச்சில் அணுவால் தான் பிரபஞ்சம் உண்டாயிருக்குன்னா அந்த அணுக்களும் க்ஷணிக்கம்னுட்டா. தோன்றி தோண்டி மறையக்கூடியது, சாஸ்வதமாக இல்லாததுன்னுட்டா. அந்த அணுக்கள் இயங்கிறது யார் சக்தியில் இயங்கிறது? அந்த அணுவுக்கும் அணுவாய் பகவான் இருக்கார். அணோரணீயானி, பெரிய யானை நடந்து வருதுன்னா, தெருவு அடைச்சின்னு யானை வருதுன்னா, அவ்வளோ பெரிய யானை படுத்து நுடுத்துன்னா யாராலையாவது எழுப்ப முடியுமா? மறைஞ்சுடுத்துன்னு சொன்னால் 1-2 பேரால் நகர்த்த முடியுமா? ஆனால் அது தானாக குடுகுடுன்னு ஓடி வருது. அவ்வளோ பெரிய யானையே, டன் கணக்காக இருக்கிற யானையை யார் அசைக்கிறாள்? உள்ளிருந்து பரமாத்மா அசைக்கிறான். அப்போ அவனோட சக்தி எப்பேற்பட்டது? மஹதோ மஹீயானி, பெருசுக்கும் பெருசாக இருக்கார். அணுவுக்கு அணுவாய் இருக்கார். எல்லாமாயும் அவர் தானே இருக்கார். சூரியன் பல குடும்பங்கள் இருக்குன்னு இப்போ சொல்றார். சப்ததிஷோ நானா சூர்யாக, சூரியன்லேருந்து தான் உண்டாருது அணுக்கள்லாம்ங்கிறார். அதெல்லாம் வேதம் எப்பயோ சொல்லிவிடுது. அந்த ரேஸில் அதில் பல விஷயங்கள் உண்டாறது. அது ரொம்ப பெரிய விசாரம் சூரிய நமஸ்கார பிரஷ்னத்தில். அந்த சூரியன் யுகம் முடிகிற காலத்தில் எத்தனையோ லட்சங்கள் வருஷம் கழிச்சு போரும், பிரம்மாவுக்கு சிருஷ்டி போரும்னு ஒரு நாள் முடியறதே 1000 சதுர்யுகம் முடிஞ்சால் ஒரு நாள் முடியுமா பிரம்மதேவனுக்கு. சஹஸ்ர யுக பர்யந்தம் அஹரியத் பிரம்மணோ விதுஹோ அப்படின்னு கீதையில் போய் சொல்கிறார். 1000 சதுர்யுகம் பிரம்மதேவனுக்கு ஒரு டேயா, 1000 சதுர்யுகம் ராத்திரியா. அந்த ராத்திரி 1000 சதுர்யுகம் ரெஸ்டாம். அவர் யாருமே ராத்திரியானா விஸ்ராந்தி பண்ணி பாலணும். அப்போ அஸ்தமிக்கிறதே என்னாகும்னா பூமி, பாத்தாளம், சொர்க்கம் 3 மறைஞ்சு போயிடும். 3 லோகங்களும் மறைஞ்சு போயிடும். ஜனர்லோக மகர்லோக வாசிகள்லாம் இந்த பூமி அழியறதை பார்த்துட்டு இருப்பான். அந்த லோகத்தில் இருக்கிறவா ஏன் பிரம்மலோகம் ஒசத்தி எல்லாத்தையும் விட மகர்லோக ஜனலோகங்கள்லாம் ஒசத்தின்னு ஏன் சொல்லப்படுறதுன்னா, அங்கேருந்து இது அழியறதை பார்த்துன்னு, இங்கேயோ சுனாமி இந்தோனேஷியாவில்னா இங்கேருந்து டிவியில் பார்க்குறாலும்
எங்கேயோ ஜப்பானில் பூகம்பம்னா இங்கேருந்து பார்க்குறாளோனும், அதுபோல் மகர்லோக ஜனலோகத்திலேருந்து பார்க்குறாளாம். சொர்க்கம் பூமி பார்த்தாலும் அழிகிறது, 1000 சதுரயுகம் பிரளய ஜலத்தில் கிடக்கும். அப்புறம் பிரம்மாவுக்கு பொழுது விடியறதே, ஜலங்கள்லாம் வடியும், திருப்பி சிருஷ்டி ஆரம்பிப்பான். 1000 சதுரயுகம் ஒரு பகல், 1000 சதுரயுகம் ஒரு ராத்திரி. இது மாதிரி 1 வீக்கு, இது மாதிரி 15 நாள் ஒரு பட்சம், இது மாதிரி 30 நாள் ஒரு மாதம் பிரம்மாவுக்கு, அது மாதிரி ஒரு 12 மாதங்கள் 365 நாள் ஒரு வருஷம், அது மாதிரி 100 வயசு பிரம்மாவுக்கு. அதில் இப்போ 50 வயசாகிருக்கான். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கார் பிரம்மதேவன். அதில் பிரதமே பாதே பிரதமே திவசே பிரதமே பக்ஷே பிரதமே திவசே 50வது வயசில் முதல் பட்சத்தில் முதல் நாளில் முதல் மாதத்தில் முதல் நாளில் பிராத்தக்காலம் நடந்துட்டு இருக்கான் பிரம்மதேவனுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் டைம் போ, அதுக்குள்ளே எத்தனை பேர் மறைஞ்சு உண்டாகி 100 வயசு நம்மளோடதுன்னு பெருசாக சொல்கிறோம். 110 வயசு இருக்கா, 111 வயசில் நேற்றுக்கு ஒரு அம்மா ஓட்டு போட்டால் அப்படின்னு டிவியில் காட்டுறா. அதெல்லாம் பிரம்மாவுக்கு ஒரு க்ஷணிக்க நேரம். இந்த கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே ஆயுசு முடிஞ்சுவாள். 1000 சதுரயுகம் ஒரு பகல்னு சொன்னால் இந்த 100 வயசெல்லாம் அவருக்கு எவ்வளோ செகண்டாக இருக்கும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக தான் இருக்கும். அவ்வளவு சிருஷ்டிகள் நடந்துருக்கு பகவானுடைய ஒரு சக்தியில். அவருடைய ஆக்ஞையில் பிரம்மதேவன் இயங்குகிறார், பிரம்மாவோட ஆக்ஞையில் தேவர்கள்லாம் இயங்குகிறார். பகவானால தான் சூரியன் உண்டாரார், காற்று அடிக்கிறது, மழை பெய்யறது. பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிஷ்சேந்திரश्च மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. காற்று அடிக்கிறது, குளிர்ந்த காற்று வருது, பாடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த காற்றை யார் இயக்கிறா? சாதுக்கள் என்ன நினைப்பான்னால், பகவான் தான் நமக்கு காற்று ரூபத்தில் வரா, பகவான் தான் இதை சலிக்க பண்ணுறா. ஒரு மரத்தடியில் போய் நின்னோமானா அப்பாடான்னு இருக்குது வெயிலுக்கு. இந்த காற்றை யார் நடத்துகிறாள்? பகவான் தான் நடத்துகிறாள். அதுபோல் மழை பெய்கிறதானால் பகவானால தான். எல்லாம் அவருடைய ஒரு சங்கல்பத்தில் தான் உலகமே இயங்கர். டயத்துக்கு வந்து டான்னு மிருத்யு எல்லாரையும் அழிச்சுன்னு போகிறாரானால் அதுவும் அவரோட சங்கல்பம் தான். மகான்கள்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாதா? 1000 வயசு இருந்தாலானா எவ்வளவு லோகத்துக்கு க்ஷேமம்? அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு அந்த ஆயுஷ் முடிஞ்சுடுத்துன்னா மிருத்யுவாக இருந்து அழிச்சுன்னு போயிடுறான். மிருத்யுவுக்கும் மிருத்யு அப்படிங்கிறார் கீதையில் ஒரு இடத்துல. கால கலையதாமகம், காலனுக்கும் காலண்டா அர்ஜுனானான் அப்படிங்கிறார். சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கேன், வாஷ் அவுட் பண்ணிகிட்டே இருக்கேன் காலனா இருந்து லோகத்தை. மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. எல்லாம் எங்கே இந்த ஆக்ஞையினால் உபய காவேரி மத்தியிலே சப்த பிராகாரத்தினுடைய நடுப்பில் பிரம்மாகாரமான விமானத்திலே 4 கலசங்கள், வேதங்களும் 4 கலசங்களாக இருக்கிற விமானத்திலே, பரபாசுதேவன் இருக்கிற விமானத்திலே, காயத்ரி மண்டபத்துக்குள்ளே கர்ப்ப கிரகத்திலே படுத்துன்றபடியே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. ஆதிசேஷ தல்பத்திலே அரக்கண்ணை மூடிண்டே இவ்வளோ விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்காளாம். நித்ரா முத்ராபிராமம் கடி நிகடசிர பார்ஸ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மாதாப்த்ரீ கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர ஃபணிராட் போக பர்யங்க பாகே. நித்ரா முத்ராபிராமம் கடி நிகட சிரஃப் பார்ஸ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீ கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். ந ஜாது பீதாமிருதமூர்ச்சிதானாம் நாகௌகசாம் நந்தனவாட்டிகாசு ரங்கேஸ்வரத்வத்புரமாஸ்ருதானாம் ரத்யாசுனா மன்யதமோ பவேயம். பூகீ கண்டத்வயசரச ஸ்னிக்த நிரோபகண்டாம் ஆவிர்மோதஸ்திமித சகுனானுதித
பிரம்மகோஷாம் மார்கே மார்கே பதிக நிவகைஹி உஞ்சமானாபவர்காம் பஷ்யேயம் தாம் புனரபி புரீம் ஸ்ரீமதீம் ரங்கதம்னஹ. இப்படியெல்லாம் மகான்கள் கதறி இருக்கார். இந்த ரங்கநாதனுடைய ஒரு வைபவத்தை, நான் எனக்கு சொர்க்கம் வேண்டாம், நஜாது பீதாமிருதமூர்ச்சிதானாம், அங்கே இருக்கிற அமிர்தத்தை நான் சாப்பிட வேண்டாம், கல்பகோருக்ஷம் காமதேனுவெல்லாம் நான் பார்க்க வேண்டாம், பிரம்மாதி லோகங்கள்லாம் எனக்கு வேண்டாம். நஜாது பீதாமிருதவ மூர்ச்சிதானாம் நாகௌகசாம் நந்தனவாட்டிகாசு, குபேரபுரியெல்லாம் எனக்கு பார்க்க வேண்டாம், அந்த நந்தனவனங்கள்லாம் பார்க்க வேண்டாம். பின்ன என்ன வேணும்னால் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ரங்கேஸ்வரா உன் ஊர்லேயே நான் பிறக்கணும். ரங்கேஸ்வரா தொத்புரமாஸ்ரிதானாம், ஸ்ரீரங்கத்தையே சுற்றி சுற்றி வரணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ரத்யாசுனாம் மன்யதமோ பவேயம். ஏன்னால் இங்கே இருக்கிற காவேரி கரையிலையும் கொள்ளட கரையிலையும் இருக்கக்கூடிய பனைமரங்களில், பாக்கு மரங்களில் ரொம்ப அதிகமாக பராசரப்பட்ட காலத்தில் பாக்கு மரம் பனைமரங்கள்லாம் நிறைய இருந்து தான் கரையில் பூகி கண்ட துவயசரச ஸ்னிக்த நீரோபகண்டா. டேம் இல்லாத மழை பெஞ்சா ஓடும் நதியில் ஜலம், அது மாதிரி இருந்த காலம் பட்டர் காலம். திடீர்னு மழை பெஞ்சதும் ஒரே பிரவாகமாக போகுமாம், பாக்கு மரத்தினுடைய கழுத்து மட்டும் போகுமான் ஜலம். பூகி கண்டத்வயசரச ஸ்னிக்த நீரோபகண்டா. அப்படி கழுத்து வழியே ஜலம் போகிற காலத்தில் அந்த பாக்கு மரத்துலேயும் பனைமரத்துலேயும் கூடு கட்டிருக்கிற நாணத்தாங்குருவிகள், தூக்கணாங்குருவிகள், கிளிகள், இதெல்லாம் ஆவிர்மோத ஸ்திமித சகுணா நூதித பிரம்மகோஷாம். அந்த பட்சிகள்லாம் கத்துமான், ரங்கா ரங்கா ரங்கா, உன்னை நம்பி கூடு கட்டியிருக்கேன், உன்னை நம்பி முட்டை இட்டிருக்கேன், குஞ்சு விரைச்சிருக்கேன், என் குழந்தையில காப்பாத்து அப்படின்னு பட்சிகள் கூட ரங்கா ரங்கான்னு கூவிண்டு எந்த ஸ்ரீரங்கம் பிரகாசிக்கிறதோ, காவேரி கரையிலையும் கொள்ளட கரையிலையும் நமக்கு புத்தி சொல்கிறா பராசரப்பட்ட. ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு குழந்தைகளை பற்றி கவலைப்படலாமா, குடும்பத்தை பற்றி கவலைப்படலாமா, நம்மளை பற்றி கவலைப்படலாமா? ஒரு தூக்கணாங்குருவிகள், நாணத்தாங்குருவிகள், கிளிகள்லாம் கூட ரங்கன் இருக்கான்னு பார்த்துப்பான்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். பூகி கண்டத்வயச சரச ஸ்னிக்த நீரோபகண்டாம் ஆவிர்மோத ஸ்திமித சகுணானூதித பிரம்மகோஷாம். குண்டு கிளிகள் எப்பொழுதும் ரங்கா ரங்கா என்று உரைக்கும் அப்படிங்கிறாள் நாச்சியார் திருமொழியில. ரங்கா ரங்கா ரங்கான்னு கிளிகள்லாம் இன்றைக்கும் உத்தர வீதியில் போனோமானா நிறைய கிளிகள் இருக்கு. அது ஏதோ கிச்சு கிச்சுன்னு கத்துறதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆண்டாள் சொல்கிறாள் ரங்கா ரங்கான்னு கத்துறது அப்படின்னு. வீதியில் இருக்கிற பாடசாலைகள் 4000 திவ்ய பிரபந்தங்கள், வேத பாடசாலைகள் அன்றைக்கும் நிறைஞ்சிருந்தது, இன்றைக்கும் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த கிளிகள்லாம் தானும் சொல்கிறதான் 4000 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அதுக்கும் பழகி கொடுத்தான். நூதித திமித சகுணா நூதித பிரம்மகோஷாம். வேதங்கள் 4000ங்கள்லாம் எந்த ஸ்ரீரங்கத்து கிளிகள் சொல்லணும்? ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுனாலேயே அதுகளுக்கெல்லாம் எப்போ பாடமாயிடுதோ. மார்கே மார்கே பதிக நிவகைஹி, சித்திரவீதி உத்தரவீதி, ரங்காரங்கா கோபுரங்கள், வாசல்ல நிற்கிற ஜனங்கள், உள்ள கியூல நிற்கிற ஜனங்கள், பதிக நிவகைஹி, கையேந்தி எந்த பிரபு வரத்தே நிற்கிறாளோ, நம்பெருமாளா பரப்டு வரத்தையும் உள்ள போய் கர்ப்பகிரகத்திலையும் காயத்ரி மண்டபத்திலேருந்து எந்த பிரபுட்ட கையேந்தி நிற்கிறாளோ உச்சமான அபவர்கான். பெருமாள்கிட்ட போனால் பக்தாளுக்கு தன்னறியாத கை இப்படி ஆயிடுறது. வயிற்று வலி போகணும் ரங்கா, எனக்கு வயிற்று வலி போகணும் ரங்கா, எனக்கு தலைவலி போகணும் ரங்கா, எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும் ரங்கா, எனக்கு 10 காசு பணம் வேணும் ரங்கா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பேரம் பிறக்கணும், எனக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வேணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு அல்பமான பலன்களை கையேந்தி எந்த பிரபுட்ட நிற்கிறாளோ, 17-14 லோகங்களும் எந்த உபயகாவேரி மத்தியில் இருந்துட்டு அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் நிர்வகிச்சுருக்கிற பிரபுட்ட இப்படி கையேந்தி நிற்கிறாளோ, அந்த கையேந்தி நிற்கிற ஜனங்களுக்கு எவரை கண் மூடி இருக்கிற அவசரத்தில் காவேரி காத்துல
சொக்கி இருக்கிற அந்த பிரபு, அந்த கஸ்தூரி ரங்கன், பரிமள ரங்கன், எவன் தூக்க கலக்கத்திலே அல்ப பலன்களை கேட்கிறவாளுக்கு இந்த மோட்சத்தையே வச்சுக்கோன்னு எவர் கொடுக்கிறார். உச்சமான அபவர்காம். அல்ப பலன்களை கேட்கிறவாளுக்கு நான் நிம்மதியாக தூங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன், சும்மா புடுங்காதே, எங்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்பர்ட்டி மோட்சம்தான், இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு எவர் கையை காலை நீட்டி போட்டுன்னு படுத்துன்னு இருக்கார். பத்தினியோ குழந்தைகளோ எனக்கு அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, அதுக்கு பணம் காசு கொடு, இதுக்கு கொடுன்னு கேட்டால் அந்த மணிப்பிரசையே கொடுத்துட்டேன், நான் புடுங்காதேன்னு அப்பா சொல்லுவாரோணும், நான் தூங்க போகிறேன் என் நிர்பந்தம் பண்ணாதே, என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லுவாரோணும். அதுபோல் சர்வேஸ்வரன் ஜெகத்பிதா நான் மோட்சத்தையே கொடுக்குறேன், இந்த அல்ப பலங்கள்லாம் என்னத்துக்கு உனக்கு அப்படின்னு எந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துண்டு உபாசிக்கிற பக்தாளுக்கு, அர்த்தார்த்திகளுக்கு, ஆர்த்தர்களுக்கு மோட்சத்தை அள்ளி கொடுக்குறான். கேட்குறவாளுக்கு கேட்குறத கொடுக்கணும். ஸ்ரீரங்கத்தில் என்ன ஒரு வைபவம்னால் அல்பத்தை கேட்டாலும் அனந்தமாக கொடுக்குற பிரபுவா. மார்கே மார்கே பथिक நிவகை உஞ்சமானா பவர்காம். இப்படி மோட்சத்தை வாரி விடுறேன். எங்கள் ரங்கநாதன் தேரோடுற வீதியே நான் எப்போ பார்ப்பேன். பஷ்யேயம் தாம் புனரபி புரீம். புனரபி புரீம் பஷ்யேயம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணுற பெரியவாள்லாம் சொல்லுவாள், பராசரப்பட்டார் எங்கேயோ வெளியில் போகிறார், போகிற வழியில் இந்த ஸ்லோகத்தை பண்ணிட்டு போகிறார். ஏன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாராம் கொள்ளிடத்தில் இறங்கி. திரும்பி நான் எப்போ ஸ்ரீரங்கம் வருவேன், திரும்பி எப்போ நான் இந்த தேரோடுற வீதியை பார்ப்பேன், சித்திர வீதி உத்தர வீதியை அடையவளஞ்சானை எப்போ பார்ப்பேன்னு பஷ்யேயம் தாம் புனரபி புரீம். அவர் என்ன அமெரிக்கா போகிறாரா, லண்டன் போகிறாரா? ஒரு கேள்வி, பூர்வபக்ஷம். பராசரப்பட்டார் எங்கே போகிறார்னால் பக்கத்தில் உத்தமர் கோயில் தான் போகிறார், இல்லை திருவள்ளரை போவார் புண்டரீகாட்ச பெருமாளை பார்க்க, இல்லை குணசீலம் பெருப்பார் கல்யாண வெங்கடேஸ்வரரை பார்க்க, வேற எங்கே ஆழ்வாரும் ஆச்சாரியனும் வேற எங்கே போகிறார், இல்லை அப்போ கொடுத்தான பார்க்க இந்த பக்கம் போயிருப்பார். ஆனால் அடுத்த பெருமாளை தான் பார்க்க போகிறோங்கிற உற்சாகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே ரங்கனை விட்டுட்டு போகிறோமே, இங்கே ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு போகிறோமே, இந்த ரத வீதியை பார்க்காத போகிறோமே அப்படின்னு ஒரு விரகமாம் பட்டருக்கு. மார்கே மார்கே பथिक நிவகை உச்சமானா பவர்காம் பஷ்யேயம் தாம் புனரபி புரீம் ஸ்ரீமதீம். இந்த தாயார் ஆட்சி பண்ணுறதான ஸ்ரீரங்கம். பஷ்யேயம் தாம் புனரபி புரீம்னு சொன்னதோடு இல்லாமல் பட்டருக்கு எப்போதும் தாயார்கிட்ட ஒரு படி அதிகம். அதனால ஸ்ரீமதீம் ரங்கதாம்னா எங்க ரங்கநாச்சியாரோட விளங்குற எங்க ரங்கனுடைய தாமத்தை தாயாரோட உபயநாச்சியாரோட பரப்படுற அந்த வீதியை நான் எப்ப பார்ப்பேன். பஷ்யேயம் தாம் புனரபி புரீம் ஸ்ரீமதீம் ரங்கதாம்னா கதாஹம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே சயானம் போகீந்திரே சதமகமணி శ్యామలరుచిం ఉపాసీనః క్రోశన్ని మధుమథన నారాయణ హరే మురారే గోవింద ఇతి అనిశం అనునేష్యామి దివసానే. இப்படி வெளியில் போகிறாரா பட்டர் சொல்கிறார், தாயார் பெருமாளுக்கு என்ன கோபம், என்ன எதுக்கு என்ன வெளியில் அனுப்புகிறார், நான் எதுக்கு இந்த கொள்ளட கரையை தாண்டணும், காவேரி கரையை தாண்டணும், என் மேலே என்ன வருத்தம், நான் இங்கேயே இருக்கக்கூடாதா, நான் உள்ளே வந்து முதல் மரியாதைக்கு நிற்கல, எனக்கு பரிவட்டம் கட்டு சடாரி வை, முதல்ல எனக்கு பிரசாதம் கொடுன்னு நான் கேட்கல, ஏதோ ஒரு காவேரி கரையில் இருக்கேன்னு, ஒரு அம்மா மண்டப கரையில் இருக்கேன், கொள்ளட கரையில் இருக்கேன். கதாவா காவேரி பரிசரே ரங்கநகரே, காவேரி தட பரிசரே ரங்கநகரே. சரி, இருந்தாலும் நித்தியம் வந்து பெருமாள் முன்னாடி நிற்பையோ, நான் நித்தியம் வரவன்னி எல்லாரையும் பிடிச்சி தள்ளிட்டு முன்னாடி வந்து நிற்பையோன்னா இல்லை இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் பார்ப்பேன். ஆனால் மிச்ச நேரங்கள்லான்னால் ஏதோ ஒரு மணல் திட்டிலே காவேரியிலையோ கொள்ளடத்துலையோ உட்காந்து படித்துறையிலே என் பெருமாள் எப்படி படுத்துன்னு இருக்கான், கையை காலை நீட்டிண்டு எப்படி படுத்துன்னு இருக்கான், 100 தலையோடு ஆதிசேஷன் எப்படி கொடை பிடிக்கிறார், அவருடைய மணிகளால் நாகரத்னங்களால் எப்படி தீபம் போட்டா போல என் பெருமாளுக்கு ஒரு உபச்சாரங்கள் பண்ணுறார். சதமகமணி ஷியாமல ருச்சி
அந்த தீப ஜோதியிலே, ஆதிசேஷனுடைய ரத்தன தீப ஜோதியிலே, நேத்திர ஜோதியிலே என் பெருமாள் நீல வர்ணனாய் காலமேகமாய் எப்படி ஜொலிக்கிறான். சதமகமணி ஷியாமல ருச்சி சயானம் போகீந்திரே சதமகமணி ஷியாமல ருச்சி அப்படிங்கிறத நினச்சிண்டு ஏதோ ஒரு படித்துறையில் உட்காந்துண்டு உபாசீனாக நான் உட்காந்துண்டு குரோஷன்னா இறஞ்சி கத்துறது. என்ன கத்துவேன்? மதுமதனா நாராயணா ஹரே முராரே கோவிந்தா இதி ரங்கா ரங்கப்பிரபோ ஸ்ரீரங்க விபோன்னு கத்திண்டு முராரே கோவிந்தா இதி அனிஷம் இடைவிடாத நித்தியம் அனுநேஷ்யாமி திவசானே. என்னுடைய காலங்கள்லாம் போக்க போறது எப்பொழுது? கதா அப்படின்னா எப்பொழுது? இது மாதிரி ஸ்ரீரங்க வாசத்துல இருந்துட்டு புறப்பாட சேவிச்சுண்டு பெருமாளை நினைச்சுண்டு அவர் குணங்களை பாடிண்டு நான் ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்றது எப்பொழுது அப்படிங்கிறார் பராசரப்பட்டார். அவரே எங்க கூடிய ஸ்ரீரங்க வாசம் கிடைச்சதானால் நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். இங்கேயே இருந்துட்டு பெருமாள் புறப்பாடு. இப்போ பூச்சாத்து உற்சவம் நடந்துருக்கு. ராமர் முன்னாடி வந்து கோதண்ட ராமர் சந்நிதியிலே முன்னட பின்னட போட்டுண்டு புஷ்பங்கள் எல்லாம் சார்த்திண்டு மணல் வெளியில திட்டுல இப்போ உற்சவம் நடந்துருக்கு. நித்தியோத்சவம் தான் ஸ்ரீரங்கம். இங்க பாராயணங்கள்லையும் நம்ம நித்தியம் பாராயணம் முடிஞ்சதும் பிரார்த்தனை ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ட வர்த்ததாம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ட வர்த்ததாம் அப்படின்னு தான் இங்கே இருக்கிறவா எல்லாருமே பிரார்த்திப்பா. ரங்கநாதனுடைய உற்சவங்கள்லாம் நிர்விக்னமாக நடக்கணும், பெருமாள் கண்டருளணும், எல்லா உற்சவங்களையும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு நித்தியோத்சவமாய் இருக்கணும் அப்படின்னு. அதுதான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரே பிரார்த்தனை. பெருமாள் ஆசிரியிச்சவாளுக்கு இன்னைக்கு பார்த்தா போல நாளைக்கும் பார்க்க கிடைக்கணுமே, இன்னைக்கு போல நாளைக்கும் வந்து நமக்கு இருக்கணுமேனு நம்ம நினைக்கிறோம். ஆழ்வார் சொல்றார், அடுத்த ஜென்மாவும் எனக்கு இப்படி இருக்குமா அப்படிங்க. எனக்கு அடுத்த ஜென்மாவும் ஸ்ரீரங்க வாசம் கிடைக்குமா? அதுக்கு அடுத்த ஜென்மாவும் கிடைக்குமா? மோட்சம் வேண்டாமா? வேண்டாம். பிரம்மலோகம் வேண்டாமா? வேண்டாம். இந்த குபேரபுரி வேண்டாம். நாகௌகசாம் நந்தனவாட்டிகாசு எனக்கு எங்க போகணும் அப்படின்னு விட்டார் ஆழ்வார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு அசாத்தியமாக இந்த காரியங்களை அனாயாசமா பண்ணிட்டு இருக்கார். அகட்டித கடனையான இந்த தாத்தா சொல்லுவார், இவ்வளவு பெரிய காரியம் பண்றாரே அவருக்கு ஏதாவது வேர்க்கிறதா? ஏதாவது முண்டாசு கட்டிட்டு ஒரு மூட்டையை தூக்கணும்னா ஒருத்தன் என்ன பாடுபடுத்துறான்? ஒரு காரியத்தை செய்தார்னா மேலே பார்க்குறான், கீழே பார்க்குறான், நம்மளை பார்க்குறான், செய்ய போகிறானா, எவ்வளோ தூரம் செய்ய போகிறானோ செய்ய போகிறது இல்லையோ. ஒரு வேலைக்கு ஒருத்தரை நியமித்தோமானா அப்படி பார்க்குறாள் நம்மளை. அவர் என்ன முண்டாசு கட்டின்றாரா, உடம்பு விறுவிறுக்கிறதா, வேர்க்கிறதா? படுத்துன்றபடியே அனாயாசமாய் அநேக கோடி பிரம்மாண்டங்களை அநேக கோடி ஜீவராசிகளை நிர்வகிக்கிறார். ஈஸ்வரனாய் இருந்து பாப புண்ணிய பலப்பிரதனாய் சர்வேஸ்வரனாய் சத்தியசங்கல்பனாய் சத்தியகாமனாய் சகலத்தையும் நடத்துகிறார். சர்வேஸ்வரனாய் அந்த பிரபு கரப்பூரப்படுத்துன்னு இருக்கார். ஸ்ரீரங்கத்திலே பார்த்தசாரதியாயும் ரங்கநாதனாயும் வரதராஜனாயும் இருந்துட்டு அநேக கோடி பிரம்மாண்டங்கள் நிர்வகிச்சுட்டு இருக்கார். போரும்னு அவர் எப்போ தோன்றதோ அப்போ சூரிய மண்டலங்கள்லாம் விழுந்துருமா, கீழே சந்திர மண்டலங்கள்லாம் விழுந்து யுகம் தே பாஸ்கரம் யதா. அப்படி ஒரு காலம் நம்ம பார்க்க போறது இல்லையோனோ, அதுக்காக வால்மீகி சொல்றார், அது 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 ஒரு காலம் இருக்கு, அது எப்படி விழுமோ அதுபோல இங்க ராமன் முன்னாடி பரதன் விழுந்தான் அப்படின்னு. ஜட்டிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷராமோ துர்தர்ஷம். பார்க்க முடியலையா? துர்தர்ஷம்னா இன்னார்னு அடையாளம் பார்க்க முடியாத விழுந்தாராம். மல்லாக்க விழுந்தா பார்க்கலாம், குப்புற விழுந்தா எப்படி பார்க்க முடியும்? ததர்ஷராமஹா யாருன்னு பார்க்கிறார் ராமர். துர்தர்ஷம் அடையாளம் காண முடியல, உடம்பெல்லாம் பொழுதி. யுகம் தே பாஸ்கரம் யதா. அப்புறம் முள்ள உடம்புல உள்ள சின்னங்கள் எல்லாம் பார்த்தா கதஞ்சிதபிவிஜ்ஞாயேன் என்ன பார்த்தாலும் விவர்ணவதனம் கிருஷம். ஒரு மாசமா அழுது அண்ணா அண்ணா அண்ணான்னு
கேகே தேசத்திலேருந்து வந்த நாளாக அழுது, தசரதருக்காக அழுது, சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி, சித்திரக்கூடத்தில் இருக்கார் அண்ணான்னு தெரிஞ்சுட்டு அழுதுண்டே வந்து விழுந்திருக்கிற பரதன் விவர்ணவதனம் கிருஷம், ரொம்ப கிருஷமாக இருக்கார். இதே பரதனை பார்த்தா ராமன் கிருஷமாக இருக்காருன்னு சொல்லலை வால்மீகி. அவர் நன்னா பழங்கள் மதுவதெல்லாம் எடுத்துன்னு மந்தாகினி தீரத்தில் சீதையோட சந்தோஷமா அயோத்தியே மறந்துட்டார்னு சொன்னார் வால்மீகி. விரகம் எப்போதுமே பக்தனுக்கு தானே. பரதன் விவர்ணவதனம் கிருஷம் பிராதரம் பரதம் ராமஹான். ஒரு கால் சத்ருக்னா இருக்குமோன்னு பார்த்தார், பிராதரம். அப்புறம் பார்த்தா சத்ருக்னன் பின்னாடியே வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அப்போ சத்ருக்னன் இல்லை, நம்ம பார்த்து பையன்னு தெரியுது. ஆனால் சத்ருக்னன், லக்ஷ்மணனோ பக்கத்தில் இருக்கான். 4 பேர்ல பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கான். சத்ருக்னனோ நினைப்போன்னா அவனும் வந்து காலில் விழுந்து விட்டான். பிராதரம் பரதம், பரதன்னு தெரிஞ்சுட்டாராம். ராமஹா, பரதன்னா அது ஒரு தனிப்பரிவான் ஸ்ரீராமனுக்கு. பரிஜக்ராக பாணினா, ஏன் இவ்வளவு பரிவு பரதன் இடத்துல? உடனே இழுத்து மடியில் போட்டு அழுதாராம், கட்டின்டாராம். ஏன் இவ்வளவு பரிவு பரதன் இடத்துல அப்படின்னா, அதுக்கு பரதனை சொல்றா. முன்னாடி அயோத்தியா காண்டத்திலே சின்ன வயசுல குழந்தைகள் 4 பேருமா வாசல்ல விளையாடிட்டு இருக்கிற காலத்திலே நந்தவனத்திலே தசரதரும் பத்னிகளும் உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பார். 2 வயசு 4 வயசு குழந்தைகள் விளையாடுறதே சாயரக்ஷ வேலையில. அப்போ பரதனை கீழே விடமாட்டாராம் தசரதர். மடியில எடுத்து வச்சுப்பார். கைகைக்கு பிடிக்குங்கிறதுனாலையோன்னால் இல்லையாம், பரதன் பூஞ்சையாம். சாதுவாதானே இருப்பார். பக்தால் சாதுக்களாக தான் இருப்பார். கையால் ஆகாதவன்னு தான் உலகம் நினைக்கும். பொறுமையா இருப்பாள், சாதுவா இருப்பாள். அதனால இது வேஸ்ட், இது உலகத்துக்கு அப்படின்னு உலகம் ஒதுக்கிவிடும், குடும்பம் ஒதுக்கிவிடும், சமூகம் ஒதுக்கிவிடும். அது ரொம்ப நல்லது அவளுக்கு. ஏன்னால் எல்லாரும் ஒதுக்கினாதானே இவா பகவானுக்குன்னு இருக்க முடியும். எல்லாரோடையும் கலந்திருந்தாலானா சுவாமிக்குன்னு இப்படி இருக்க முடியும். இவாளுக்கும் அது நல்லது, லோகமும் இவாளோட நமக்கு உறவில்லைன்னு ஒதுங்கி விடுவாள். அது மாதிரி சாதுக்களா வரத்தே தான் யாராவது அதை கண்டுண்டவாள் தான் உறவேல் நமக்கின்று இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு இழுத்து அணைச்சிப்பா. மற்ற பேர்கள் லோகத்துல பெரும்பாலானவாள் இது மாதிரி இருக்கிறவாள்கிட்ட விலகிடுவாள். அது மாதிரி பரதன் பூஞ்சையாம், சாதுவான். சித்தைகுருக்கு பரதன் எடுத்து மடியில வச்சு பாரான். விளையாடிட்டு இருக்கிற குழந்தையில ராமன் அடிக்கடி கூப்பிடுவாராம் தசரதர். கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு, ராமா, பரதன் கையை பிடிக்க சொல்லி, ராமா, எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லை, நீ சர்வேஸ்வரன் அவதார புருஷன், நீ இப்பவே உன்னை பத்தி எனக்கு புரியறது, ஆச்சரியமான தேஜஸோட இருக்கே, அபூர்வமான தேவ சின்னங்கள்லாம் உங்ககிட்ட காண்றேன்னான்னு வசிஷ்டரும் சொல்லியிருக்கார். உன்னை பத்தி நான் எது கவலைப்படணும்? எனக்கு கவலை இல்லை. ஒரு அப்பான்னா வயசானவன், 60,000 வயசாகிடுதே, குழந்தைகள் இப்போதான் பிறந்திருக்கா, லேட்டு மேரேஜ், லேட்டு சைல்டு பர்த்னா கவலை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுபோல கவலைப்படுற தசரதன் சொன்னார், உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, லக்ஷ்மண சத்ருக்னால பத்தியும் கவலை இல்லை. ஏன்னால் ரெட்டை குழந்தைகள் ஒன்று தானே பார்த்துனுடும். அது ரெட்டையா பிறந்ததுல என்ன ஒரு சௌகரியம்னால், இது வாயில பாட்டில வச்சா உடனே அதை எடுத்து இன்னொரு குழந்தை வாயில வைக்கும், அது பாட்டில் எடுத்து இது வச்சுக்கும். இது ஒன்று தன்னைத்தானே பார்த்துனுடும். ஒரே தட்டிலேயே 2 மாதம் சாப்பிடும், ஒன்று பார்த்துனுடும். மனுஷன்னு சொன்ன ஆதரவு தானே வேண்டி இருக்கு. அதுல இந்த ரெட்டை குழந்தைகளுக்கு ஒன்று தன்னைத்தானே பார்த்துனுடும். இந்த பரதன் தான் பாவம். ராமா, ரொம்ப பூஞ்சையும் கூட, இவன் சாது. ராமா, எனக்கு வயசாகிறது, ஒரு கால் நான் போயிட்டேனானா இந்த பரதனை கைவிட்டுடாதே, பார்த்து பரதனை பார்த்துக்கோன்னு பலமுறை சொல்லியிருக்காரான் தசரதர். சுவாமியும் அப்பா கவலைப்படாதீங்கோ, என் குழந்தை பரதன்னு சொல்லியிருக்காரு. அதை முன்னாடி தசரதர் போன காலத்துல அயோத்தியில வந்தபோது கதறினார். தாத்தயஸ்மின் நிஸ்ருஷ்டோகம் त्वया भ्रातरि राघवे तस्मिन् मनं प्रव्रजिते शून्ये त्यक्तोस्म्यहं त्वया. தசரதருக்கு கர்மா பண்ற காலத்திலே அழுதார். தாத்தேன்னா அப்பான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலே. தாத்த யஸ்மின் சிருஷ்டோகம், அப்பா எந்த அண்ணா இடத்துல என்ன ஒப்படைச்சேலோ, பா நீ பார்த்துக்கோ, நீங்க பார்த்துக்கோன்னு எந்த ராமண்ணா இடத்துல என்ன ஒப்படைச்சேலோ அந்த ராமண்ணாவும் வனத்துக்கு போயிட்டார், நீங்களும் சொர்க்கம் போயிட்டேன், நான் அனாதையா போயிட்டேன்னாராம்.
त्वया भ्रातरि राघवे तस्मिन् वनं प्रव्रजिते. இப்போ எனக்கு உலகமே சூன்யமா இருக்கு. சூன்யே தியக்தோஸ்மியகம் त्वया, ஒப்படைச்ச நீங்களும் இல்லை, ஒப்படைக்கப்பட்ட இடமான ராமண்ணாவும் இல்லை, இங்கே அண்ணாவும் இல்லை, அப்பா நீங்களும் இல்லை, உலகமே எனக்கு சூன்யமா இருக்குங்கிறார். காத்துன்னு இருக்கு ராஜ்யம். இவர் எதிர்பார்க்காத முயற்சி பண்ணாத கைகேயி அம்மா வாங்கி வச்சுன்னு இருக்கா. ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாரானா வசிஷ்டர் உட்காத்தி வச்சு தக்க கிரீடம் சூட்டி செங்கோலை கொடுத்து அபிஷேகம் பண்ணி வைப்பார். அதை நினைக்கலையாம் பரதன். ராஜ்யத்தை பெருசா நினைச்ச, சொத்தை பெருசா நினைக்கிற குடும்பம் இல்லை கோசல தேசம். அதனாலதான் 2 யுகம் தாண்டி இன்னைக்கு பேசின்னு இருக்கோம். பணத்தை பெருசா நினைச்சவாள்லாம் அவா காலத்திலேயே வெறுக்கப்பட்டு போய் சேர்ந்து விட்டாள். பேராசப்பட்டவாள்லாம் முசலோனி, ஹிட்லர் முதலியவாள்லாம் ரொம்ப பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணினாள். உலகத்தையே தன் ஒரு செங்கோலுக்குள்ளே கொண்டு வருவேன்னு அவா காலத்திலேயே வெறுக்கப்பட்டு போயிட்டால். ஏதோ ஹிஸ்ட்ரியில் ஒரு பக்கம் 2 பக்கம் படிக்கிறது குழந்தை எல்லாம். எதுக்கு அதுவும் படிக்கிறது? இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு பாடம் ஹிஸ்ட்ரியில். ஹிட்லர் மாதிரி இருக்காது, முசலோனி மாதிரி இருக்காது, இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவாள்லாம் பாடம். எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராமாயணம் பாடம். பரதன் அதை நினைக்கலையா? ராஜ்யம் நம்ம எதிர்பார்க்காமலே வந்திருக்கே, அதை நன்னா அனுபவிப்போம், சந்தனம் பூசிப்போம், பட்டாடை போத்திப்போம், யானை மேலே வலம் வருவோம், அம்பாரி வருவோம், பாயசம் சாப்பிடுவோம்னு நினைக்கலையா? அப்பாவும் நீங்களும் போயிட்டே, இல்லை அண்ணாவும் போயிட்டார், எனக்கு உலகமே சூன்யமாக போயிடுத்தேன்னாராம் பரதன். அப்படி தசரதன் ஒப்படைச்சிருக்காராம் பரதனே ராமனிடத்துல. அந்த பரதன் இப்படி கிருஷமாய் விவரண வதனம் கிருஷம் சித்திரகூடத்தில் பூதியில் கடக்கார்னதும் பிராதரம் பரதம் ராமஹா பரிஜக்ராக பாணினான். உடனே இழுத்து மடியில் போட்டுண்டு ஆக்ராய ராமஸ்தம் மூர்த்னி. பெரியவாள் எப்போதுமே சின்னவாளை பார்த்தா உச்சி முகருவாள். அக்ராய ராமஹா தம் மூர்த்னி பரிஷ்வஜ்ய ராகவஹா. வாரி அணைச்சு கட்டிண்டு பரதனை மடியில் எடுத்து வச்சுண்டு அங்கே பரதமா ரோப்பியே பரியபிருச்சத் சமாஹிதா. மடியில் எடுத்து வச்சுண்டு உச்சி முகந்து வாரி அணைச்சு கட்டிண்டு பேச ஆரம்பிச்சார். கொணுதே பூத் பிதா தாத்தே எதரண்யம் துமாகதா நஹித்வம் ஜீவிதஸ்தஸ்யே வனமாகம் துமருகசி. தாத்தே அப்படிங்கிறார். தாத்தேன்னா குழந்தைன்னு அர்த்தம். கூப்பிடுறவாளை பொறுத்து, கூப்பிடுற இடத்தை பொறுத்து அந்த சப்தம் உபயோகப்படும். குழந்தை, நீ என்னதுக்கு இப்போ காட்டுக்கு வந்தே? எதரண்யம் தோமாகதா, எனக்கு தானே வனவாசம் விதிச்சிருக்கு காட்டுக்கு போன்னு அம்மா சொல்லியிருக்காள். கைகேயி அம்மா உத்தரவில் நாங்கள் வந்திருக்கோம், நீ என்னத்துக்கு வந்தே? கொணுதே பூத் பிதா தாத்தே. அது இருக்கட்டும். முதல் கேள்வி பரதனை பார்த்தது மேலே 100 கேள்வி கேட்க போறா. அதுல முதல் கேள்வி ராமன்னா என்ன கேட்கிறார் ராமன்னால், அப்பா எங்கடா அப்படிங்கிறார். குணுதே பூத்து பிதா தாத்தே. ரொம்ப பிரியப்பட்டவாளுக்கு செய்தி தெரியலன்னா கூட மனசு பதறுமா. அவளுக்கு ஏதாவது ஒரு சிரமம் அங்கேன்னு சொன்னா இங்கே ரத்த சம்பந்தம்னு சொல்லுவா. இங்கே உடனே துடிக்கும் உடம்பு, மனசு ஏதோ ஒரு வேதனையில இருக்கும். இதெல்லாம் பூர்வத்திலே பிராச்சீனமா இதெல்லாம் உண்டு. கொணுதே பூத் பிதா தாத்தே, அப்பாவுக்கும் இருக்கும் குழந்தைக்கும் இருக்கு. எதரண்யம் தொமாகதா, அப்பா எங்க இருக்கார், நீ என்னத்துக்கு காட்டுக்கு வந்தே? நஹித்வம் ஜீவிதஸ்தஸ்யே, அவரோட தானே உன்னை இருக்க சொல்லிட்டு கைகேயி அம்மாட்ட நான் வந்தேன். வனமாகம் துமருகசி, நீ வனத்துக்கு வரத்துக்கு உரியவனா நீ? சிரஸ்ய பத பஷ்யாமி, சிரம்னா சீக்கிரம்னு அர்த்தம். சீக்கிரம் சொல்லுடா பரதா எனக்கு. சிரஸ்ய பத பஷ்யாமி, சீக்கிரம் சொல்லு. தூராத் பரதமாகதம் துஷ்பிரதீகமரண்யேஸ்மின் கிம் தாத வனமாகதா. உன்னை பார்க்கறதே உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கியேடா. துஷ்பிரதீகம் அரண்யேஸ்மின், உடம்பெல்லாம் கை கால்லாம் ஓஞ்சு போனவனா இருக்கியே, மலைவாசி மலையில் இருக்கிறவன் போல இருக்கியே. என்ன கஷ்டம், என்ன நேர்ந்தது, எதற்காக காட்டுக்கு வந்தே? கிம் தாத வனமாகதா, அது இருக்கட்டும். அப்பா சௌக்கியமாடா பரதா? அடுத்த திரும்ப ஒரு தடவை. கச்சித் தாரயத்தே தாத்தே ராஜாயத்வமிகாகதா, நீ உண்டிதான் வந்திருக்கியா பரதா, இல்லை அப்பாவும் வந்திருக்காரா என்ன பார்க்கணும்னு?
என்னை விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டேன் பாரு, ஒரு மணி பார்க்கலன்னா எனக்கு உயிர் போயிடும் பாரு, என் முகூர்த்தம் அவசியம் ஸ்தூ நஜீவேயம் அகம் துருவம் தேன ராமேனேம் பாரு. அப்பாவும் ஒரு கால் வந்திருக்காரா, நீ உண்டிதான் வந்திருக்கியா? ராஜாயத்வமிஹாகதா, இல்லை என்னை விட்டு பிரிஞ்சு துக்கத்திலே மருகி மருகி போயிட்டாரா? கச்சின்ன தீன சஹசா ராஜா லோகாந்தரங்கதா, மனசு தைரியத்தை விட்டுட்டு தீனனா ஆகி என்னை விட்டுட்டு போயிட்டானே போயிட்டானேன்னு மருகி மருகி லோகாந்தரம் போயிட்டாரா? கச்சின்ன தீன, இன்னும் பரதன் வாயே தொடக்கல, அதுக்குள்ள ராமர் எப்படி கேட்கிறார் பார்த்தேல. எங்கள் ஊரில் எனக்கு ஒரு இந்த இடம் சொல்கிறதெல்லாம் ஒரு ஞாபகம் வரும். சதாசிவ பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் தெற்கு தெருவில். சிவன் கோயிலையே உட்காந்துருப்பார், பூட்டியிருந்தா கூட நித்தி நிறைய விபூதியோட இப்போவும் எனக்கு பழம் மாதிரி இருப்பார், மூஞ்சி ஞாபகம் இருக்குது. திண்ணையில் உட்காந்துருப்பார், சிவன் கோயில் படியிலேயே உட்காந்துருப்பார். ரொம்ப கஷ்டம் அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த பையனே வெளிநாடு அமிச்சா, ஏதோ மாடு மேய்க்கோ ஓட்டாம் மேய்க்கோ அதுக்கோ தான் போனான். ரொம்ப கடனை வாங்கி கிராமங்களில் பேங்கில் வாங்கி அவனை அமிச்சா. ஒரு வருஷம் இருந்தான், திருப்பி வந்தான், அப்பாவோட இருந்தான். ஏதோ 10 ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான், திருப்பியும் சம்பாதிக்கணும், கடன்லாம் இருக்கே அடைக்கணும். ஊருக்கு போயிட்டான், சவுதிக்கோ எங்கேயோ. 3 நாளில் திருப்பி வந்துட்டான். அவசரமாக டிக்கெட் போட்டு திருப்பி வந்தான். கண்ணாமண்ணான்னு திட்டினா குடும்பத்தில் எல்லாரும். அப்பா அந்த சிவன் கோயில் வாசல்லையே தான் உட்காந்துருக்கார், படியில் தான் உட்காந்துருக்கார். ஏன் வந்தேன்னு குடும்பம் கேட்க அப்பாவுக்கு என்னமோன்னு மனசுக்கு பட்டுது. அதுக்காக எனக்கு பார்க்கணும் தாங்கல்ல, அதுக்காக வந்தேன்னா துதாண்டா இருக்கா பாடுறான்னா. எங்கள் ஊரில் தட்சிண மத்தியார்ஜுனம் சுந்தர குஜாம்பிகாவோட மகாலிங்க சுவாமி கோவில் பூட்டி இருந்தாலும் வாசலில் உட்காந்துருப்பார். தான் இருக்கார் அப்படின்னார். அப்பா அவங்க வந்து பார்த்தான், அப்பா சாரணமாக இருக்கணும் நீ அப்படின்னு. இருக்கேன், நீ எதுக்கு வந்த? இப்போ தானே உன்னை கடனை வாங்கி அமைச்சோம். வந்தேன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் ராத்திரி திடீர்னு அவர் போயிட்டார் போட்டு. இவன் சாயங்காலம் வந்து இறங்கியிருக்கான், அப்பாவை பார்த்துருக்கான், ராத்திரி போயிட்டா. அவனால் அங்கே இருப்பு கொள்ளலை, என்னமோ அப்பாவுக்குன்னு ஓடி வந்துட்டான். ஊரில் எல்லாரும் வந்து சொன்னால் இவனுக்கு எவ்வளவு இது. அந்த சதாசிவ பிள்ளைக்கு தான் என்ன ஒரு அனாயாசம். சிவ தரிசனம் பண்ணிண்டு சிவநாயனத்தி நிறையா விபூதியோட பிள்ளை தான் அவர். விபூதியோட கோவில் வாசல்லே உட்காண்டிருந்தார். அனாயாசமாக கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நடந்து வந்தார். ராத்திரியை மறைஞ்சு விட்டார். பையனும் கரெக்டாக வந்துட்டான் அந்த நாளைக்கு. இப்போ போனோம் வருவான்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரே பையன். அவன் வந்து கடைசியில் அந்த காரியமும் நல்லபடியாக நடந்து கொடுத்தோ. அவர் சிவ தரிசனம் பண்ணின புண்ணியம் அனாயாசமாகவும் கிடச்சுடுத்தோ. எங்கேயோ இருந்த பையனும் ஓடி வந்து காரியமும் செய்கிறா போல பக்கத்தில் வந்து விட்டான். என்னமோ எனக்கு மனசு அங்கே போனதுலேருந்து இருப்பு கொள்ளல, கடனை வாங்கின்னு வந்துட்டேன் அப்படிங்கிறான். 4 மாத சம்பளத்தை கடனை வச்சுன்னு வந்துட்டான். திருப்பி நான் வந்து உழைக்கிறேன், எனக்கு இப்போ உடனே டிக்கெட் போட்டு கொடுன்னு 1 மாதம் இருந்துட்டு போன பையன் 3 நாளில் திரும்பி வந்துட்டான். கச்சித் தாரயத்தே தாத்தே ராஜாயத்வமிஹாகதா. கச்சின் இன்னும் பரதன் வாயை திறக்கவே இல்லை. அண்ணா அண்ணாங்கிற சப்தத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை. பரதா அப்பா போயிட்டாரோடா அப்படின்னு கேட்குறாரு சுவாமி. ஒருத்தர் இருக்கிறதையே போயிட்டாலான்னு கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது, அது அச்சான்யம். அது இப்போ ராமர் கேட்குறாரானால் மனசுக்கு பட்டுடுத்து அவருக்கு. அப்பா இருக்காரா இல்லை போயிட்டாரா பரதா? கச்சின்ன தீன சஹசா ராஜா லோகாந்தரங்கதா. அவர் பகவான் சர்வேஸ்வரங்கிற ரீதியிலன்னு அந்த கதை சொல்லலை. அதுதான் இந்த உதாரணம் சொன்னேன். உண்மையாக அன்பு வச்ச அப்பாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அந்திம சமயம்னா விடமாட்டா. அந்த நேரம் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்து விடுவான். ராஜா லோகாந்தரங்கதா கச்சித் சௌமியனதே ராஜ்யம் பிரஷ்டம் பாலஸ்ய சாஸ்வதம் கச்சித் சுஷ்ரூஷசே தாத்தே பிது சத்திய பராக்கிரமா. கச்சித்தின்னா கேள்வி. என்னடா பரதா நான் கேட்குறேன், ஹே சௌமியா. கச்சிதி சௌமியனதே ராஜ்யம். சௌமியான்னு இங்கே பேர் இல்லை. சாஸ்திரங்களில் இதிகாச புராணங்களில் சௌமியான்னு கூப்பிட்டாலானா சோமன்னு சந்திரனுக்கு பேர். சந்திரன் பார்க்க பார்க்க திகட்டாதவன் எப்படியோ அதுபோல சிஷ்யன் இருக்காங்கிறதுனால குரு உபனிஷத்துலலாம் சௌமியான்னு கூப்பிடுவார் சிஷ்யனை. பிரியப்பட்டவாளை அந்த பேரை சொல்லி கூப்பிடுவார். சௌனகாதி மகர்ஷிகள் சூத்தரே நைமிஷாரண்யத்தில் சௌமியா அப்படின்னு கூப்பிடுறார். சோமனை போல இருக்கிறவன் அர்த்தம். கச்சித் சௌமியான் அதே ராஜ்யம்
பிரஷ்டம் பாலஸ்ய சாஸ்வதம். ஹே சத்தியபராக்கிரமா, நீனும் என்ன போல பராக்கிரமம் உடையவன்னு நான் அறிவேன். ஆனால் நீ குழந்தையா இருக்கிறதுனாலே நிர்வாகம் பண்ண முடியாது. உங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுத்துருந்த அப்பா, சத்ருக்களால் அந்த ராஜ்யம் உன் கையிலேருந்து பரம்பரையாக உள்ள ராஜ்யம் பிடுங்கப்பட்டு கொடுத்தா. பிரஷ்டம் பாலஸ்ய சாஸ்வதம். எப்போ பலகீனமாகவும் பிடுங்கலாம்னு ஒரு கூட்டம் காத்துன்னு இருக்கும். தனி மனுஷாளுக்கும் சரி, ராஜ்யத்திலையும் சரி. நீ பலகீனமாயிட்டேன்னு சத்ருக்கள் ஏதான ராஜ்யத்தை பிடுங்கினுட்டாளா? சொல்லு பரதா. கச்சித் சுஷ்ரூஷசே தாத்தே. உன்னை நான் அப்பாவுக்கு பணிவிட பண்ண சொல்லியிருந்தேனே அம்மாட்டே. வயசான காலம் அப்பாவுக்கு பணிவிட பண்ண சொன்னேனே, அதை விட்டுட்டு நீ ஏன் இங்கே வந்த? கச்சித் சுஷ்ரூஷசே தாத்தே பிது சத்திய பராக்கிரமா. சிஸ்ரூஷேன்னா காலம்புறதுன்னு அர்த்தம் இல்லை. ஸ்ரோதும் இச்சா சிஸ்ரூஷ, காதை அவர்கிட்ட வைக்கிறது. சிஸ்ரூஷேன்னா என்ன அர்த்தம்னால் தத்தகர்ணா பவந்தின்னா, ஒரு காதை அவர்கிட்ட கொடுத்து விடுறது. கூப்பிட்டாரான்னு கவனிச்சுட்டே இருக்கார். கூப்பிடுறாரா கூப்பிட்டா கூட காது விழாத மாதிரி போவான், காது இல்லாதவன் மாதிரி போவான். அப்புறம் சொல்லுவான், நான் தானே எல்லாம் செய்யறேன் உங்களுக்கு, நான் இல்லைன்னா யார் செய்வா அப்படின்பா பத்தினியும் பிள்ளையும் சிஷ்யனும் லோகத்தில் இருக்கிறவா. ஆனால் கூப்பிடுற நாளைக்கு காதில் விழா. 4 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சும்மா கத்தின்ண்டே இருக்கேன் அப்படின்பா. ஏன் 4 தடவை கத்த விட்டேன்? ஒரு தடவையிலேயே நீ ஏன்னு கேட்டிருந்தா அவர் 4 தடவை கத்தி இருக்க மாட்டாரு. 4 தடவை கத்த விடுறது, அப்புறம் ஏன் கத்தின்ண்டே இருக்கேள் சும்மா அப்படிங்கிறது. கச்சித் சிஸ்ரூஷசே தாத்தே. உன்னை சிஸ்ரூஷ பண்ண சொல்லியிருந்தேனே அப்பாவுக்கு. வயசான காலம் ஒரு காதை அவர்கிட்ட வச்சுக்க. பிது சத்திய பராக்கிரமா கச்சித் தசரதோ ராஜா குஷலி சத்யசங்கரா ராஜசூயாஸ்வமேதானாம் ஆஹர்த்தா தர்ம நிச்சய. அப்பான்னா சாதாரண அப்பா இல்லடா பரதா. சீட்டாடிண்டு குடி குடிச்சுண்டு எப்போதும் வாயில ஊதுபத்தியை வச்சுட்டு சுத்தர அப்பா இல்லை. நம்ம அப்பா ராஜசூயம் அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ணவர்ற. அவரை பார்த்துக்கணும் வயசான காலம்னு சொல்லிட்டு வந்திருந்தேனே. ராஜசூயாஸ்வமேதானாம் ஆஹர்த்தா தர்மத்தையே எப்பொழுதும் நம்பினவர், ரங்கநாதனையே நம்பினவர். தெய்வத்தையும் தர்மத்தையும் சத்காரியங்களையும் யாக யஜ்யங்களையும் பண்ணிட்டு இருந்த அப்பாவை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? எல்லாம் நம்ம க்ஷேமத்துக்காக அவர் பண்றார். குஷலி சத்யசங்கரஹாம். சத்யசந்தரவர், சத்தியத்துக்காக எதையும் செய்கிறவர் அவர். ராஜசூயாஸ்வமேதானாமாஹர்த்தா. இந்த ஸ்லோகத்திலேயும் தெரிகிறது தசரதர் ராஜசூயம் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. பாலகாண்டத்தில் அஸ்வமேதம் பண்ணினார்ங்கிறது நமக்கு பூர்வ சரித்திரம். அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி பண்ணார், ராமர் பிறந்தார்ங்கிறது பாலகாண்டத்தில் கதை. ஆனால் யுதிஷ்டிரர் பண்ணார் ராஜசூயம், மகாபாரதத்தில் பிரசித்தம். சுவாமியை கூட இருந்து பண்ணி வச்சாருன்னு. அந்த ராஜசூயம் தசரதரும் பண்ணியிருக்காருங்கிறது இப்போ ராமர் சொல்றதுலேருந்து புலப்படுறது. ராஜசூய அஸ்வமேதானாம் ஆஹர்த்தா தர்ம நிச்சய சகச்சித் பிரம்மணோ வித்வானே தர்ம நித்யோ மகாத்யுதி இக்ஷ்வாகூனாம் உபாத்தியாயः யாவத்தாத யதாவத்தாத பூஜ்யதே. ஹே தாத்தா, குழந்தை, இக்ஷ்வாகு வம்சத்திலே மனுமாந்தாதாலேருந்து ஆரம்பித்து உபாத்தியாயம் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம வசிஷ்டர் சௌக்கியமா. இன்னும் வசிஷ்டர் வரல. இப்போ பரதனும் சத்ருகனும் சுமந்திரன் குஹனும் 4 பேர் தான் வந்திருக்காள். இங்கே பின்னாடி மாதாக்களை அழிச்சுட்டு வயசான மாதாக்களை வயசான வசிஷ்டர் அழிச்சுன்னு வந்துட்டு இருக்கார். அதுக்குள்ள சுவாமி இங்கே பரத ராம சமாகமம் ஆனதும் பரதனை பார்த்து கேட்கலாம், நம்ம உபாத்தியாயர் வசிஷ்டர் சௌக்கியமா? பிராமணோ வித்வானே, வேதாத்தியனம் பண்ணினவர், வித்வான் மகாஜானி அவர், பிரம்ம ரிஷி அவர். தர்ம நித்யோ மகாத்யுதி, தர்மத்திலேயே நம்மளை வழி நடத்துறவர். மகா தேஜஸ்வி. இக்ஷ்வாகூனாம் உபாத்தியாயா, இக்ஷ்வாகு வம்சத்துக்கே உபாத்தியாயகர். அவரை முறைப்படி நீ பூஜிக்கிறையா? யதாவத் தாத்த பூஜ்யத்தே தாத்த கச்சிச்ச கௌசல்யா சுமித்ரா சுப்ரஜாவதி சுகினி கச்சிதார்யாச்சே தேவி நந்ததி கைகயி. பரதா, அம்மா சௌக்கியமா? எங்கள் அம்மா கோசலாதேவி. சுமித்ரா தேவி சுகமா இருக்காளா? சுகினி கஷ்டித்து வா சுகமா இருக்காளா? எல்லாத்துக்கும் மேலே அருமையான பிள்ளைய ஒன்றை பெற்ற கைகேயி சௌக்கியமா இருக்காளா?
சுகி சுப்ரஜாவதி ஆர்யாச்ச தேவி நந்ததி கைகேயி. அந்த நல்லவள் கைகேயி வெள்ள மனசு உடையவள்கிறார் ராமர். பரதன் எவ்வளோ திட்டியிருக்கார் அயோத்தியில் முன்னாடிங்கிறது பூர்வ சரித்திர கதை இருக்கு. ஆனால் இவ்வளவு கேடு பண்ண கைகேயை ராமர் எப்படி மனசில் வச்சுட்டு இருக்காருங்கிறத வால்மீகி இங்கே காட்டுறார். ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தாலானா அவளால் கொடுத்தா இவாளால் கொடுத்தான்னு சொல்கிறது அஜ்ஞானம். நம்ம கர்மா கஷ்டம், அதுக்கு அவள் ஒரு வியாஜம். அதுக்கு எங்கள் அப்பா அடிக்கடி உதாரணம் சொல்லுவா, ஒரு கல்லெடுத்து நாயை அடித்தோமானா எந்த நாயும் கல்லை போய் கடிக்கிறது இல்லை. அந்த நாய்க்கு வேதனை கொடுத்தது கல்லு தான். நியாயமாக வேதனை கொடுத்த கல்லை தானே கடிக்கணும் அது. ஆனால் கல்லை கடிக்கிறது இல்லை, யார் கையிலேருந்து கல் பரப்பிட்டதோ அவனை போய் கடிக்கிறது. ஒரு கம்பெடுத்து மாட்டை அடித்தோமானா மாடு கம்பை போய் முட்டுறது இல்லை, யார் கையிலேருந்து கம்பு இருக்கோ அவளை தான் போய் முட்டுறது. அப்போது இவா பண்ணிவிட்டா அவா பண்ணிவிட்டான்னு கல்லையும் கம்பையும் நோகரா போல பிரத்தியார் சொல்லக்கூடாது. நம்மளுடைய கர்மா தான், நம்மளுடைய பாப புண்ணியங்கள் தான் பிரத்தியார் மூலமாக அது வெளிப்படுறது. அப்படி விவேகிகள் வச்சுக்கணும் மனசை. அப்போ தான் காமக்ரோதம் இல்லாத நிம்மதியாக நம்மளும் வாழ முடியும், சுற்றி இருக்கிறவாலையும் நிம்மதியாக வச்சுக்க முடியும். ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா சில பேர். அதுவும் இப்போ போராத காலம், போராத்துக்கு சீரியல்லாம் பார்த்து பார்த்து அவள் அதை பண்ணுறாள் இவா இதை பண்ணுறாள்னு கற்பனை உலகம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கற்பனைக்கும் தீனி போடுறா போல சீரியலும் சோத்தில் விஷம் வைக்கிறதுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறதா பார்த்துட்டு யாரை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலும் சந்தேகம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யூகத்தில் தானும் நிம்மதியாக இல்லாமல் சுற்றி இருக்கிறவாலையும் நிம்மதியாக இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லாமல் சீரியல் பார்க்கறது தானே காரணம். சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு கனகதாரையை சொல்லிட்டு இருந்தோமானா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டாகவே உண்டாகாது. கமலே கமலாட்சவல்லபேத்வம் கருணாபூர தரங்கி தைரபாங்கைஹி அவலோகயமாம கிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரமகிருத்ரிமம் தயாயாஹ நமோஸ்து நாலீக நிபானனாயி சொல்லிட்டு இருந்தோமானா இந்த எண்ணங்கள்லாம் உண்டாகவே உண்டாக. கச்சித்து வினய சம்பன்னா குலபுத்ரோ பகுஸ்ருதா. அந்த கைகேயி நல்ல மனசு உடையவள், அவள் சௌக்கியமா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா? கச்சின்னம் ததி தேவீனம் ததி கைகேயி, அவள் சந்தோஷமா இருக்காளான்னு கேட்கிறார் ராமர். கௌசல்ய சௌக்கியமான்னா, சுகினின்னா, சுமித்ரே சுகினின்னா, கைகேயி சந்தோஷமா இருக்காளான்னு கேட்டா. சுகினி கச்சிதார்யாச்சே தேவீனம் ததி கைகேயி கச்சித் வினய சம்பன்னஹ குலபுத்ரோ பகுஸ்ருதஹ அனசூயர் அனுதிருஷ்டா சத்கிருதஸ்தே புரோஹிதஹ. ஞானத்துக்கு வழிகாட்டியாம் வசிஷ்டர், ராஜகுரு. ஆனாலும் இவாளுக்குன்னு எழுத்தறிவிச்ச குரு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சுயக்யர்னு பேர். வசிஷ்டரோட புள்ளதான், நம்மளோட குரு தான் அவர். எப்படி தசரதருக்கு வசிஷ்டர் குருவோ இவாளுக்கு சுயக்யர் குரு. அந்த வினய சம்பன்னா, வினய சம்பத்துடைய குலபுத்திரஹ, வசிஷ்டருடைய புத்திரரானே, பகுஸ்ருதா ரொம்ப படித்தவரானே, அனுசூயு யார்கிட்டையும் அசூய இல்லாதவரானே, அனுதிரஷ்டா ஞான திருஷ்டி உடையவரானே, அந்த சுயக்யர் சௌக்கியமாக இருக்காரா? அவருக்கு வேண்டியதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கியா பரதா? கச்சித் வினய சம்பன்னஹ குலபுத்ரோ பகுஸ்ருதா அனசூயுரனுதிருஷ்டா சத்கிருதஸ்தே புரோஹிதஹ கச்சிதக்னிஷுதே யுக்தஹ விதிஜ்ஞோ மதிமான் ருஜுஹும் ஹுதஞ்ச ஹோஷ்யமானஞ்சே காலே வேதயதே சதா. அக்னி காரியங்கள்லாம் சரியா நடக்கிறதா பரதா? காலத்தில் அதை ஞாபகப்படுத்தின்னு இருக்காரா ஆச்சாரியன்? புத்திமானான அந்த ஆச்சாரியன் ஹோமங்கள்லாம் சரியா நடக்கணுமே. நல்ல மகாமந்திரங்களால் அடிக்கடி ஹோமங்கள் நடக்க. மனுஸ்மிருதியில் போய் மனு சொன்னார், எப்படி பீரங்கி வேணும், அணுகுண்டு வேணும், AK-47 57 67 வந்துருதோ என்னமோ தெரில, அதெல்லாம் வேணும்னு ஒரு யுத்தத்துக்கு ராஜாக்கள் நினைக்கிறாலும் யுத்தம்னு வந்தால் இதெல்லாம் வேணும்னு. அதுபோல் மனு சொன்னார், நல்ல மகாமந்திரங்களே சமைத்து முதலிய திரவியங்களை வச்சுட்டு ஹோமம் பண்ணுறவாலும் நிறைய இருக்கிற பர்யந்தம் தேசத்தில் கஷ்டமே வராது அப்படின்னா. மகாமந்திரங்களை அக்னி காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறவாள் தேசத்தில் இருக்கிற பர்யந்தம் கஷ்டமே வராது. ஜபதாம் ஜிஹ்வதாம் செய்வே மனுஸ்மிருதி.
மகாமந்திரங்களை பஞ்சாட்சரம் காயத்ரி முதலிய மகாமந்திரங்களை ஜபிக்கிறவாள் இருக்கிற பர்யந்தம் ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வே வினிபாதோ ந வித்யதே. இந்த மகாமந்திரங்களால் ஹோமங்கள் நடந்துருக்கிற பர்யந்தம் தேசத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனால் அவளை எப்போதும் நிம்மதியாக அந்த ஜபஹோமங்களை பண்ணுறா போல ராஜா வைக்கணும். அவளுக்கு என்ன சகாயம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே பெரியவா காலத்தில் ராஜாக்கள் சர்வமானியம் விட்டுருந்தா. எங்கள் தாத்தா குடும்பத்துக்கு அந்தராமதி தீக்ஷரோட அப்பாக்கள்லாம் செப்பு பட்டயம் இருக்குது ஆற்றுல, சர்வமானியம். அதுவும் எப்படி தெரியுமோ, ஏதோ இத்தனை ஏக்கர் காணி நிலம் வச்சுக்கோ, இத்தனை வேலி வச்சுக்கோன்னு உழவு பண்ண விடலை. இவா பேரில் அந்த நிலத்தை கொடுத்துட்டு உழவுக்கும் ராஜாவே ஆட்களை போட்டு நெல் மூட்டையே காலத்தில் அறுவடானா வாத்து திணையில் கொண்டு அடுக்கிறா போல மானியம் விட்டுருக்கா. இவா வயலுக்கு கூட போய் ஒரு சுற்று கொடையை எடுத்துன்னு போய் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டாம். ஜலம் பாஞ்சுதா பாத்தியிலேன்னு பார்க்க வேண்டாம், கதிர் நன்னா இருக்கா பார்க்க வேண்டாம். நிலம் அவளோடது, விவசாயம் ராஜாங்கம் பண்ணும். அறுவடானா நெல் வாத்துக்கு வந்துட வேண்டியது. எதுக்காக இவ்வளவு பண்ணார் ராஜாக்கள்னா, இவா வேத பாராயணங்கள், இவா அக்னிஹோத்திரங்கள், உபாசனங்கள், 10 பேருக்கு வேதம் சொல்லித்தரது, விஸ்வதெய்வாதிகள், சிவபூஜை, பாராயணங்கள், இவாளுடைய தர்மத்துக்கு எந்த குறவும் வரக்கூடாது. ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வே. அக்னிஹோத்திரிகளுக்கு மானியம் விட்ட காலம்னு ஒன்று உண்டு. நாயன்மார்கள் சரித்திரங்கள்லாம் கூட பாண்டிய ராஜாக்கள் சோழ ராஜாக்கள்லாம் விட்டால்னு இருக்கு. அதெல்லாம் பிடிக்கிவிட்டால் அடுத்த வந்த ராஜ்யத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யங்களில் என்னத்துக்கு இவ்வளோ ஒரு சும்மா இருக்கிறவனுக்கு எது கொடுக்கறது, எல்லாரும் உழைஞ்சோன்னு ஒரு இதாக விட்டுவிட்டான். சர்வமானியம் விட்டிருந்தால் பழைய காலங்களில் கச்சிதக்னிஷுதே யுக்தா விதிஜ்ஞோ மதிமாருஜு ஹுதஞ்ச ஹோஷ்யமானஞ்சே காலே வேதயத்தே சதா. காலத்தில் அந்த ஹோமங்கள்லாம் நடக்கிறதா, அதனால லோகத்துக்கு க்ஷேமம் உண்டுங்கிறத உங்கள் வாத்தியார் சொல்லிட்டு இருக்காரா. இப்படி எல்லாம் பல கேள்விகள் கேட்குறார். 12 ஸ்லோகம் ஆயிருக்கு கச்சித் சர்வம். ஒரு கேள்விக்கு மேலே நாளைக்கு மேலேயும் உள்ள கதைகளை சொல்கிறேன். இன்றைக்கி கிஷ்கிந்தா காண்டம் பாராயணத்தில் ஹனுமார் வந்துவிட்டார். ஹனுமத் ராம சமாகமமாகி சுக்ரீவனை வாழ வச்சு, சுக்ரீவன் அதற்கு பிரதிநிதியாக பிரதி கைங்கரியமாக அத்தனை வானவர்களையும் சமுத்திரம் போல் இருக்கிற வானவர்களெல்லாம் 4 திக்கிலும் பிரேஷனை பண்ணியிருக்காருங்கிற கதை இன்னைக்கு. நாளைக்கு ஹனுமார் தெற்கு திக்கில் மகேந்திரமலையிலேருந்து கிளம்பி லங்கைக்கு போய் உங்குளியம் கொடுத்து சூடாமணியம் வாங்கி வந்து ராமர்கிட்ட கொடுக்க வர பரியந்தம் நாளைக்கு பாராயணம். கல்லோலாஸ் பால வேலாந்த முப்பபாத நபோஹரிஹின்னு திரும்பி வராங்கிற பரியந்தம் 56வது சர்க்கம் சுந்தரகாண்டம் கடைசி ஸ்லோகம். கல்லோலாஸ்பால வேலாந்தம் முப்பபாத நபோஹரிஹி அப்படிங்கிறது பரியந்தம் நாளைக்கு பாராயணம். ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதுபோல் 104 நாள் இருக்குது. சுந்தரகாண்டம் ஆகிடுதுன்னா அப்புறம் ஒரு 3 நாள் யுத்தகாண்டத்தோட பட்டாபிஷேகமும் ஆகிடும். வியாழக்கிழமை இங்கே ராமநாம உற்சவம் 18 நாள் உற்சவம். ராமனுடைய அனுகிரகத்தில் கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும். நிர்விக்னமாக லட்சார்ச்சனை எல்லாம் நடந்து ராமநவமி அன்னைக்கும் விசேஷ பிராமண பூஜனங்கள், அன்னதானம் 2000 பேருக்கு எல்லாம் நல்லா ராமர் நடத்திக்கிறார். 6வது வருஷமாக நம்ம ஆசிரமத்தில் நடக்கிறது. 18 நாளாக உபன்யாசமும் முன்னாடி 2 நாள் முன்னாடியே தொடங்கிட்டோம். 18-20 நாளைக்கு பிரவச்சனமும் அதோட கூட அயோத்தியா காண்டம் பிரதிஸ்லோகமும் சொல்லிட்டு இருக்கு. ஸ்ரீராமானுகிரகம் நம்ம எல்லாருக்கும். அனந்தராமாக்கியம் அகிப்ரணீதம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. ஸ்ரீநீலகண்டாய விஷத்வஜாய பிரதோஷம் வேறு. ஸ்ரக்கந்தபஸ்மாத்யபிஷோபிதாய சுபுத்திரதாராதி சுபாக்யதாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதீபதயே. ஜானகீகாந்தஸ்மரணம்
சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு